இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்ப அடிக்க சொல்றீங்க? அப்படியாவது எனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்க்கத்தான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்காம அடுத்தவங்க மேல அக்கறைப்படக்கூடாதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்படி என்னங்க ஆச்சு? நீ சொன்னல இந்த ஊடுகாலை வீட்டுக்கு வராம கடையில இருக்கான்னு. சரி அவன் சாப்பிடாம இருப்பானே, பசி கூட தாங்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து பிரியாணி வாங்கி கொடுத்தேன். நல்லது தானங்க பண்ணிருக்கீங்க. ஆனா அவன் அதை அப்படி பாக்கலையே மீனா. பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை தின்னி யாப்ப விட்டுட்டு கேட்டாம்பாரு மீனா ஒரு கேள்வி. என்ன கேட்டாரு? எனக்கெல்லாம் கூட அப்படி யோசிக்க வராது மீனா. அப்படி என்னங்க கேட்டாரு? என்னடா சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கடையை ஆட்டைய போட பிளான் பண்றியான்னு கேக்குறான் மீனா. அப்படியா கேட்டாரு? ஆமா மீனா. அவன்லாம் பட்னியா கிடக்கணும்னு விட்டு இருந்திருக்கணும். சரி கூட பிறந்தவனாச்சே பட்னியா கிடப்பானேன்னு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தா ஓடுகாலி என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கறான். நல்லது செய்யணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இது தேவைதான். என் புத்திய இந்த செருப்பாலே அடிக்கணும். நீ அடிமீனா, எடுத்து அடிமீனா. அதனாலதான் செருப்பை கழட்டி கையில எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படின்னா இந்தாங்க செருப்பு புடிங்க. முதல்ல என்ன அடிங்க. விடு விடு மீனா. ஏன் என்ன பண்ண? இல்லங்க, என் மனசுல எனக்கு என்னமோ நான் பெரிய சமூக சேவகின்னு நினைப்பு. நானும் அடி வாங்க வேண்டியவதான். முதல்ல நீங்க என்ன அடிங்க. விடு மீனா, விடுன்னு சொல்றேன்ல. விடு மீனா, விடு. ஏங்க என்ன அடிங்க. இந்தாங்க. சொல்லிட்டே இருக்கல, விடு. எதுக்கு இப்ப அடிக்க சொல்லிட்டு இருக்கற? எனக்கு புத்தி வரணும்ல, அதுக்கு தான் அடிங்க. அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். உங்க அண்ணனுக்கும் ரோஹிணிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லங்க. ரெண்டு பேரும் அசப்பல ஒரே மாதிரி புத்தி இருக்கிறவங்க தான். ஏன் என்னாச்சு? ரோஹிணி மதியத்துல இருந்து சாப்பிடாம இருக்காங்களேன்னு நானும் சப்பாத்தி எடுத்துட்டு போய் கொடுத்தேங்க. அதுக்கு அவங்க என்ன பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்லுச்சு? இந்த வீட்ல எனக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. காசு விஷயத்துல நான் மாட்டினது அடி வாங்கினதெல்லாம் பார்த்தப்போ உங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்லன்னு கேக்குறாங்க. பாத்தியா, புருஷனுக்கும் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் சேம் பிளட் போல மீனா. இந்த நேரத்துல கூட அவங்க பண்ண தப்ப உணராம அடுத்தவங்க மேல பழி போடலான்னு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க. இல்ல இல்ல, இது நம்ம தப்பு தான். அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நம்ம தான் நல்லது செய்யறோம் நினைச்சு அக்கறைப்பட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறோம். நல்லதுக்கு காலமே இல்லாம போயிடுச்சுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா, நாம நல்லவங்களா இருக்கலாம், ஆனா எல்லார்கிட்டயும் நல்லவங்களா இருக்க கூடாது. கரெக்ட்டுங்க. இனிமே இவங்க எல்லாம் பட்னி கிடந்தாலும் நம்ம கண்டு கூடாது. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். நீ என்கிட்ட வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காது. அவங்க பாவம் கீவன் சொல்லும் போது மனசு கேட்காம போய் தான் நான் மொக்க வாங்கிட்டு கிடக்குறேன். நானும் தானே வாங்கினேன். நீயாவது வீட்டுக்குள்ளதான் வாங்கின. நான் அவனுக்காக அவ்வளவு தூரம் போய் கொடுத்தா என்ன பார்த்து அவன் அப்படி ஒரு கேள்வியை கேட்கறான். இனிமே அவங்க சாப்பிடலனாலும் நம்ம கவலையப்படக்கூடாது மீனா. நம்ம நல்லா சாப்பிடுவோம். வா போலாம். வாங்க. ஏங்க ஏன் திரும்ப கையில எடுக்கிறீங்க? கால்ல போடுங்க. சீ